வாயின் வார்த்தையினாலையும் வாக்குனாலையும் பிடிபட்டிருக்கிறார். நாம எங்கேயாவது வாயின் வார்த்தையும் வாக்கு கொடுத்துமா? ஞானஸ்தானத்தில் கொடுத்திருக்கிறோம். இனி நான் அல்ல, எனக்குள் வாழ்வது கிறிஸ்து, நான் மரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வாயின் வார்த்தையில என்ன பண்ணிருக்கிறோம்? கொடுத்திருக்கிறோம். இப்ப எல்லாரும் மாட்டின்னு இருக்கிறோம். மாட்டின்னு திரு முழிச்சு நிற்கிறோம். எப்படி இதுல இருந்து வெளியே வரலாம், தப்பிக்கலாம்? அப்போ ஆலோசனை கொடுக்கிறார். தப்பிக்கணுமா? என்ன ஆலோசனை கொடுத்தாரு? தூங்காதீங்கன்ட்டார். அதான் ஆலோசனை. தூங்காதீங்கன்ட்டார். எதுல தூங்காதீங்க? எதுல? மாம்சத்திலையா இல்ல சிந்தனையிலையா? இதுதான் கிறிஸ்து சொல்றார், விழித்திருங்கள். மனுஷகுமாரன் வரும்போது உங்களை வஸ்திரம் இல்லாமல் அவர் என்ன பண்ணக்கூடாது, காணக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இது இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல கூட பேசியிருக்கார். அதுதான் நீதிமொழிகள் கூட சாலமோன் என்ன சொல்றாருன்னா, தூங்காதீங்கோ, விழிச்சுன்னு இருங்கோ. நீங்க தூங்க கூடாதுன்னா என்னத்த பண்ணு? இப்போ நண்பனுக்கிட்ட போங்க, போய் உங்களை என்ன பண்ணிக்கோங்க? நண்பனுக்கிட்ட முழுமையா தாழ்த்திக்கோங்க. யார் அந்த நண்பன்? இயேசு கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து கிட்ட போங்க, தன்னைத்தான் தாழ்த்திக்கோங்க. இப்போ கிறிஸ்து ஒரு ஆலோசனை கொடுக்குவார். தாழ்த்தியாச்சா? எப்படி இதுல இருந்து வெளியே வருது? ஏன்னா வாயில என்ன பண்ணிட்டோம்? இப்ப மாட்டி நிற்கிற வார்த்தை கொடுத்து இப்ப இதுல இருந்து வெளியே வரதுக்கு கிறிஸ்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இப்போ ஒருவேளை நம்ம வருதுல வெளியவே, அதாவது இயேசு கிறிஸ்து நண்பன் கிட்டே போறதுல நம்மள நாமளே தாழ்த்திக்கிறது இல்லைன்னா அடுத்து என்ன நடக்கும் நம்மளுக்கு? நான் சொல்றது புரியுதா? தூக்கம் வருதா? இல்ல. எப்படி மாட்டிக்குவோம்? எப்படி மாட்டிக்குவோம்னா, மானை போலவும் அங்க இருக்கிற குருவியை போலவும் மாட்டிக்கும். யாருக்கிட்ட? வேட்டைக்காரனுக்கிட்டையும் வேடன் வைக்கிற கண்ணி. வேட்டைக்காரன் எது? வேடன் எது? வேட்டைக்காரன் ஹண்டர், சாத்தான். எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் சுத்தி திரிகிறான். வேடன் கண்ணுக்கு தெரியாத கண்ணிகளை வைக்குவான். கண்ணினா டிராப். இன்னைக்கு நிறைய இருக்கும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத கண்ணிகள். சாத்தான் நிறைய வச்சிருக்கோம். மாம்சத்தின் கிரியைகள். உடனடியாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிச்சு போன உடனே வீட்டுல ஒரு பெரிய சண்டை வெடிக்கும். கண்ணுக்கு தெரியாதது இருக்கும். சாயங்காலம் ஒரு பெரிய பிரச்சனையே வரும். கண்ணுக்கே தெரியாது, அதான் வருதான்னு தெரியாது. ஆனா வந்த பின்னாடி தான் தெரியும் நான் மாட்டிக்கினேன் இதுலன்னு. அப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, வேடன் கண்ணிகளை வைக்கிறாங்க இங்கன்ட்டு. அப்போ நம்ம விழித்திருந்தா தான் எதுல தப்பிக்க முடியும்? வேட்டைக்காரனுக்கிட்டும் வேடனுக்கிட்டையும் தப்பிக்க முடியும். இப்ப எப்படி விழிச்சுன்னு இருக்கிறது? தூங்காமல் நித்திரையை விட்டு எப்படி முழிச்சு கொண்டு இருக்கிறது அப்படின்றத அர்த்தத்தை தான் எறும்பு கிட்ட வைக்கிறார்.